சீசன் வேற ஆரம்பிச்சிடுச்சு. எந்த வருஷம் மாலையை போட்டுற வேண்டியதான். நானும் வருஷம் பார்க்கறேன். இந்த வருஷம் கண்டிப்பா போட்டுறணுங்க. The next day. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி, இன்னைக்கு நான் உங்களை மனசார வேண்டிக்கிட்டு என்னோட வாழ்க்கையில முதல் முறையா நான் மாலை போட போறேன். குட்டிசாமி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சு? மாலை போட்டு சினிமா பாட்டு பாடினேன். அம்மா என்னை அடிக்க வராங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? வாங்க சாமி, வேற வழியில சைலண்டா ஓடிடலாம். 1 hour later. குட்டிசாமி, ரொம்ப பசிக்குது. வாங்க ஏதாச்சும் சாப்பிடலாம். இல்லங்க, இந்த ஹோட்டல்ல முட்டை போடுவாங்க. அதான் முட்டையை வெஜ்ஜில கொண்டு வந்ததா சொல்றீங்களே. குட்டிசாமி, இது வெஜ் ஹோட்டல் தாங்க, முட்டைலாம் இருக்காது. இல்லங்க, வேணாம். சரி வாங்க, சமோசா இல்லை வடை சாப்பிடலாம். அட போங்க சாமி, இதுல முட்டை கலந்துருக்காது. ஐயோ, சமோசால முட்டை போட மாட்டாங்க. அப்போ சாமி முட்டையில் சமோசா போட்டிருப்பாங்களா? ஆனால் குட்டிசாமி, இந்த புதுசாக மாலை போடுறவங்க அலப்பறையை தாங்க முடியலை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாமி, நீங்க யாரை சொல்றீங்க? A few minutes later. குட்டிசாமி, சரி வாங்க டீ சாப்பிடலாம். சாமி, நான் சாப்பிட மாட்டேன், ஆனா குடிப்பேன். குட்டிசாமி, என்ன ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க? ஓ சாமி, இதுதான் கலாய்க்கிறதா? குட்டிசாமி, போன்ல என்ன பண்றீங்க? சாமி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நடிப்பரக்கன் பிக் பாஸ்ல என்னென்ன பண்றதுன்னு பாருங்க. குட்டிசாமி, இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்க கூடாது சாமி. சாமி, அப்ப நான் இனிமே இன்ஸ்டாகிராம்ல 1 day 2ன்னு ஸ்டோரி போடாம பக்கம் கூடாது. சரிங்க சாமி. மக்களே, நீங்களும் புதுசா ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்களா? அதுக்கு நீங்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.